எல்லாருக்கும் வணக்கம். நீங்க அரசியல் தலையிடலைன்னா அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்னு புரட்சியாளர் லெனின் சொல்றாரு. அப்ப நம்ம அரசியல்ல தலையிடுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஆயுதம் வாக்களிக்கிறது, ஓட்டு போடுறது. அது ஜனநாயக கடமை, பொறுப்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். நான் வாக்களிச்சுட்டேன். என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு நாள் ஒரு ஓய்வு நாள் அப்படிலாம் நினைக்காம, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நாள். எல்லா நாளையும் விட இன்னைக்கு நாள் ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட்டு போடணுன்றதான் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் அதை செய்வாங்கன்னு நான் நம்புறேன். நல்ல விஷயம் சார். ஏன்னா ஓட்டு போடணுன்றதான் ஒரு முறை எல்லாருக்குமே சொல்லிட்டே இருக்கோம். எல்லா ஊர்ல இருந்து வராங்கன்றதான். அப்ப அவங்கவுங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்றதான் சந்தோஷமான விஷயம். நான் எல்லா டைமும் காலையில ஃபர்ஸ்ட் வந்துருவேன். நான் ஒரே ஒரு முறை தான் நான் இன்னொரு ஷூட்டிங்ல இருந்து வந்ததுனால லேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டுருணுன்றது அது எப்பவுமே தோணும். அது இந்த நாளுக்காக எக்ஸைட் ஆயிட்டு அதான் சொல்லல. ஏன்னா ஓட்டுன்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே ஈக்குவல்னு சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்கே ஏழை பணக்காரங்க அதெல்லாம் கிடையாது. பணக்காரங்களுக்கு 2 ஓட்டு, ஏழைக்கு ஒரு ஓட்டுலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான். அதுதான் நம்மளுடைய பவர். ஸோ நம்ம ஈக்குவல்னு சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஓட்டு பண்றதுன்றது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால நான் அதை கரெக்டாக செஞ்சிருவேன். ஓகே, தெரியல, அவ்வளவு நாலேஜ் நமக்கு இல்லையா அதை பற்றி. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான தேர்தலாக தான் எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை பற்றி இப்போது இந்த தேர்தல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற தேர்தலாக நான் பார்க்குறேன் நான். ஸோ அதனால் இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ. அது மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லணும். நான் ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. என் கடமையை நான் சரியாக செய்திருக்கேன் நான் நம்புகிறேன். அதான் சொல்கிறேன். இங்கே யார் யார் வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஓட் பண்ண வந்திருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நம்புறேன். அப்படி நான் என்னுடைய கடமையை சரியா பண்ணியிருக்கேன். பணமோ பரிசு பொருளோ கொடுக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் சொல்லுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட கேஷ் 600 கோடி ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி தெரியலையே, எப்படி ஒரு தெரியல சார். இதை பற்றி ஓட்டு வாங்குறதுங்கிறது எந்த அளவுக்கு சரி இல்ல. எப்பவுமே பணத்துக்காக வாக்க விற்கிறதுன்றது ஒன்ஸ் வித்துட்டா அதுக்கப்புறம் கேள்வி கேட்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப நான் என்னுடைய உரிமையை நான் பேசிட்டே இருக்கேன். இல்லை, உரிமையை நான் விற்க கூடாதுன்றதான் என்னுடைய ஒரு இது. நான் அது இதுக்கு முன்னாடில இருந்து எப்பவுமே பண்ணதே இல்லை. அது என்னைக்கும் அதை என்கரேஜும் பண்ண மாட்டேன். வாக்களியுங்கள், அது உங்களுடைய உரிமை, ஜனநாயக கடமை. அதை சிறப்பாக செஞ்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா போய் ஓட் பண்ணுவாங்க. நான் இவ்வளவு காலகட்டங்களில் பார்த்துட்டே இருக்கேன். அவங்களும் போய் ஓட் பண்ணுவாங்க. அவங்க யாருக்கு வேணாலும் ஓட் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா ஓட் பண்ணுவாங்க. உங்க தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் யார் யார் என்னென்னு அவங்கள பத்தி குறைந்தபட்சமா ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு போய் ஓட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நம்புறேன்.